சார். என்ன ரத்னம், ஏன் டென்ஷனா இருக்க? வீரபாண்டியன் பாஷாபாய் கேஸ்ல நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. 20 வருஷமா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சண்டை தான். நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். இவர் வீரபாண்டியன். இவருக்கு 2 தம்பிங்க. அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா உயிரையும் எடுப்பாங்க. இது பாஷாபாய். இவங்க அவரோட சகோதரர்கள். வணக்கம் வீரபாண்டியன் சார். வணக்கம் பாய். இவங்க 2 பேரும் பரம எதிரிகளா மாறுறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள், சரஸ்வதி. இவங்க தான் சரஸ்வதி, வீரபாண்டியனோட சகோதரி. தாயில்லா பிள்ளைய வீரபாண்டியன் தாயா இருந்து வளர்த்தாரு, நல்லா படிக்க வச்சாரு, நல்ல இடத்துல சம்பந்தம் பேசினார். ஆனா சரஸ்வதி பாஷாவை லவ் பண்ணா. தன்னோட காதல் விஷயத்தை அண்ணன்ட சொல்ல பயந்துகிட்டு ஒரு நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச வீரபாண்டியனோட அப்பா உயிரை விட்டார். அப்பா இறந்து போன வேதனை தாங்காத வீரபாண்டியன் பாஷாவோட காலை வெட்டிட்டார். காலை இழந்த கோபத்துல சரஸ்வதி எவ்வளவு சொல்லியும் கேட்காம சரஸ்வதியோட சொத்துக்காக கோர்ட்டு படியேறிட்டாரு பாஷா. இதனால 2 குடும்பங்களுக்கு மத்தியில பெரிய பகை உருவாயிடுச்சு. 20 வருடங்களுக்கு பின்னால கோர்ட்டு பாஷாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிடுச்சு. வெற்றி! நாம ஜெயிச்சிட்டோம்! ஏன்பா ஒரு குண்டுமணி அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன, இப்போ கோர்ட்ல சரஸ்வதி அம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு? அதான் கோர்ட் அவர் மூக்க உடைச்சிருச்சே. ஹாய் அப்பா. ஹாய் அம்மா. என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. வாப்பா சுலைமான், நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு, கேளு. கேக்குறேன். எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது 2 சேர்த்து அம்மாவே கேட்பாங்க. அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க, அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. என்ன வேணும் கேளு சரஸ்வதி. எங்க அண்ணன் வேணும். இந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என் தம்பியோட காலை வெட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம். ஆமா, இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு இதுதான். வருத்தப்படாதீங்கம்மா. எப்போவாவது ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட அந்த ஆசையை செத்து போச்சு. இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் மனுஷங்களை பிரிக்க முடியாதுமா. உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அந்த அல்லாஹ் எனக்கு கொடுப்பாரு. அது நடக்கும். பாண்டியராஜ் பெரிய அவனை கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா பாண்டியராஜ், யாகம் நடத்தினா வீட்டுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மந்திர தந்திரம் தெரியாத மாங்கா பையன். சரி, யாகம் யார் நடத்த போறா? நான் தான் நடத்த போறேன். நீ குறுக்க வராம இருந்தா போதும். நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு. பாண்டியராஜ், நீ என்ன அவமானப்படுத்துற. சரி, எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? இவர் சொல்றதுல இருந்தே தெரியுது இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் யாகமே பண்ணது இல்லைன்னு. ஐயா, யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்களை நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க. இருட்டு கமனாட்டி. நல்லது. யாக பொறுப்பு உங்களுடைய. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சுட்டல குட்டை. யார் அது? ஹலோ,
நான் வீரபாண்டி ஐயாவுடைய மேனேஜர் பேசுறேங்க. என் பேர் பாண்டியராஜன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்ரை முதல்ல சொல்லுங்க. அது வந்து ஒண்ணும் இல்லைங்க, எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும். ஐயையோ, நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன். அங்கதான் பணியில வெள்ளச்சி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேபாள மன்னர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 புரோகிதர்களை வச்சு என் தலைமையில அங்க யாகம் நடக்க போறதுன்னா. ஐயோ, என்னங்க இது? ஆமா, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னா, என்னோட ஒரே பிள்ளையாண்டா கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்கான். காலேஜ் பையனா? அவனுக்கு யாகம் நடத்த தெரியுங்களாங்க? ஃபென்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா. நீங்க தைரியமா அவனை அழைச்சிட்டு போங்க. டேய் கிருஷ்ண சாஸ்திரி, நீ அடிச்ச டேவிட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமடா. அவர்தான் வந்திருக்காரு, உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. இத்து போன துருப்பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான். இவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? எல்லா போலீஸும் ஆறடி இருக்க மாட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க. டேய், அந்த சொம்பு நேரம் தான் வருது. முதல்ல எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. ஹலோ 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 ஹலோ, இருங்க. உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி? ஹூ இஸ் த கிருஷ்ண சாஸ்திரி? எதுக்கு? எதுக்குன்னா யாகம் வளர்க்குதா? யாகம்னா என்கவுண்டர், போலீஸோட கோட் லாங்குவேஜ். அப்போ உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சார், உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஒண்ணு பண்ணுங்க, சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க. கூப்பிட்டா சுலைமான் வருவாரா? கிருஷ்ண சாஸ்திரி வருவான். சுலைமான கூப்பிட்டா கிருஷ்ண சாஸ்திரி வருவாரா? வை? அவனுக்கு யாகம் ஓமன்னா அலர்ஜி சார். ஓ, ஐ சி. இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான் சல்மான் கான் அலையறாங்கல்ல, அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான். போறோம். அவன் கேரக்டர் மொத்தமா புரிஞ்சு போச்சு. அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டுறேன். சுலைமான்! அப்படியே இருக்கா ஐயா? எஸ், சுலைமான் ஹியர். ஆஹா, உங்க முகத்துல அப்படியே ஒரு மகா தேஜஸ் தெரியுது. நமஸ்காரம் கிருஷ்ண சாஸ்திரிகள். கிருஷ்ண சாஸ்திரியா? நான் சுலைமானுங்க. அதே தாங்க, சுலைமான் அலேஸ் கிருஷ்ண சாஸ்திரிகள். அலைஸும் இல்ல, ஃபுல் டாஸும் இல்ல. ஐ எம் சுலைமான். சுலைமான் பேர்ல என்னங்க இருக்கு? சிவாஜி ராவ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே நாளடைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகலையா? திலீப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே பேரை மாத்தி இசை புயலியா ரஹ்மானாலியா அந்த மாதிரி நடத்தி யாகம் நடத்துங்க. இப்பெல்லாம் முஸ்லிம் கூட யாகம் நடத்துறாங்களா? முஸ்லிம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பிராமினான நீங்க வந்து நடத்துங்க சுவாமி. நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது? நானே சொந்தமா சொல்றேன். உன் முடிவுலாம் கேட்க முடியாது. போய் தம்பி தம்பி, இது ஒண்ணு தேங்காய் மூடி வியாபாரம் இல்ல தம்பி, பெரிய பட்ஜெட். யோ, யாகம் பாகம் உடியா. நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்ல தெரியுமா? யார் வீட்ல இருந்து எனக்கு என்ன உடியா? ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்ல. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். எனக்கு தெரியுங்க, பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு ஆன்னு நாங்க தொகை போடுவீங்கன்னு. கிருஷ்ண சாஸ்திரி தானே உங்களுக்கு வேணும், நான் காட்டுறேன் வாங்க. பெரியவங்களோட விளையாடுறது போதும். ஐயா, நான் தான் கிருஷ்ண சாஸ்திரி. சும்மா விளையாட்டா உங்களாண்ட ஒரு பொய் சொன்னனே தவிர யாகத்தை நானே கிட்ட இருந்து முடிச்சு தந்துடுறேன்னா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்ப என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு டேட் சொல்லட்டுமா? நல்ல வெயிட்டா கவனிக்க சொல்றேன். சந்தோஷமா வந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க. சூப்பர்ண்ணா. ஏய், சாரி சாரிடா. ஜமீன் வீரபாண்டிங்கிறது வேற யாரும் இல்லடா, என் சொந்த மாமாடா. அப்படியா? இந்த யாகம் பேர் சொல்லி அந்த வீட்டுக்கு போய் என் 2 குடும்பத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் உங்க மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா மாமா ஓகே சொல்லுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்கமா. நான் போறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. நான் ஜெயிச்சனா நம்ம 2 பேருக்கு தான் லாபம். என்னது? எனக்கு என்ன லாபம்? சரி, எனக்கு தான் லாபம். சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. உங்க அப்பாவே கேளு. அப்பா நீங்களாவது ஒத்துக்கலாம்ல? சரி, எந்த ஆட்டமா இருந்தாலும் நீ தான் ஜெயிக்கணும். 100% நான் தான் ஜெயிப்பேன். என்ன இப்படி ஓடி வர? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா? அவனை இழுத்துட்டு வாங்கடா. விடுங்கடா என்ன. நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டீங்க. என் அப்பா யார் தெரியுமா? சங்கர பாண்டே. ஆரம்பமே வயித்த கலக்குதுடா, என்ன விட்டுறா. சுமார் நான் தான் இருக்கேன். ரொம்ப சூடாச்சு உனக்கு. அடிங்கடா மொட்டை.
என்னப்பா அது அந்த ஆளுக்கு எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க? ஒருவேளை சைடு பிசினஸோ? அவன் எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு மேல கையை வச்சுட்டான், அதனாலதான் மொட்டை அடிக்கிறாங்க. ஓ அப்ப அவங்க வீட்டு பொண்ணு மேல கை அவன் வச்சிருக்காங்க. கையை வெட்டிடுவாங்க. மொத்தத்துல வேலைக்காரிக்கு தான் சேஃப். ஜாக்கிரதா, உனக்கு வாய் ரொம்ப நீளம். நீங்களும் சின்ன வயசுல அப்படித்தானே? நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. மொட்டை தான் அடிச்சிருக்காங்க, திரும்பவும் முளைச்சிரும் நினைச்சிட்டு இருப்பேன். இனிமே பொண்ணுக்கு விஷயத்துல தலையிட்டா தலை தூண்டா போயிடும். போடா. ஐயா, யாகம் நடத்துறதுக்கு ஐயருங்க வந்திருக்காங்க. நமஸ்காரங்க. என்ன ஒரு தேஜஸ்! சாட்சாத் அந்த ஆதிசங்கரரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லல் தீக்கிற அந்த ஆண்டவனோட செய்யறான். இவரு அக்ரஹார நரசிம்ம சாஸ்திரியோட பையன் கிருஷ்ண சாஸ்திரி. நமஸ்காரம். இவர்தான் எங்க ஐயா வீரபாண்டி ஐயா. மாமாவும் தெரியும், ஜமீன் வீரபாண்டி ஐயா. இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுடைய தம்பிங்க. இவங்க ஐயாவுடைய சம்சாரம். இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் காட்டி தேவையான ஏற்பாடு ஆகட்டுங்க. வாட் a wonderful sound. யோ சுவாமி, என்ன செய்யற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போங்க. தேங்க் யூ. அம்மா, எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு நாங்க யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். செம்ம சூப்பரா இருக்கா. ஏய், காவி துணிய காய வேடானா காவியம் பண்ணிக்கிறியா? நூல் விட்டு பார்த்த ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை எகிறிடும். அப்படியெல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகிர் தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்கே. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸா? நமாஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. வணக்கம் சாமி. வாமா, வா வா உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையம்மா. நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா என் பையனா? கிருஷ்ண சாஸ்திரி. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்கெல்லாம் நெஞ்சு வெடிச்சு இல்ல அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்கெல்லாம் வெறும் பக்கவாத்தியங்க தான். ஆனா அவரு ரிக்கு வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாம் தெரிஞ்சவரு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே நிறுத்திடணும். இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு
நான் பணம் கொடுப்பேன். இந்த சீட்டிங்க்கு நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு என்னடா புத்திரசி காமெடி? நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ சீட்டிங் பண்றாங்க. யாரா இருந்தா என்ன, காசு தானே முக்கியம். இந்த ஐடியா நல்லா இருக்கே, பணம் தானே முக்கியம். அட உன் சீட்டிங் பிளான உடப்புல போட. சரி 4 பேர் மாதிரி தானே நம்மளும். இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது. எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்கம்மா. ஆனா மந்திரத்தை எப்ப நிறுத்துறதுன்னு நான் எப்படி யாகம் தெரிஞ்சுக்கிறது? நடந்துட்டு இருக்கும்போது இங்க தட்டுவேன், அப்ப உடனே நிறுத்திடணும். அங்க தட்டின மந்திரம் என்ன, என் இதையும் கூட நின்னு போயிடும். ஏய் ஏகலிங்கா, சரிம்மா, இந்த வேலையை முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். அற்புதம். எது மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? என்னையா அது? ஏதோ பவர் கட்டண மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன நாங்க நிறுத்தும் போது நீ நிறுத்துற? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்கா, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நிலுங்க சாஸ்திரி சார், அந்த ஜிகிர் தண்டா இருக்கல, அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பாளாம். என்னாச்சு சாஸ்திரிகளே? வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா, தொண்டை வலி எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம். ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்க ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா. டேய் எப்படிடா மந்திரத்தெல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏய், இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதான் நைட்டே ஓலைச்சு விட்டு பரட்டிட்டேன்டா. சரியான ஜிகர் தண்டாடா நீ. பிரசாதம் எவ்வளவு டேஸ்டா சுவாமி, அட நம்ம பார்ட்டி வருது. அது என்ன சுவாமி? இது சக்கர பொங்கல். சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா. போற போக்க பார்த்தா நம்ம லைன்ல விழுந்துருவோம் போல இருக்கே. இத சாப்பிடுங்க, அதை விட நல்லா இருக்கும். ஓ, என்னங்க இது? அது உங்களோட பொங்கல்னா இது எங்களோட பொங்கல். தேங்காயில 101 இருக்கணும். 1 குறைஞ்சா கூட பெரிய பாவம் வந்து சேர்ந்துரும். டேய் ஏகலிங்கா, என்ன தரது கையில? இதுவா? இது ஒரு டைப்பான பொங்கல் பா. சரியா சொல்லல. சரி என்கிட்ட கொடு. டேய் இந்தடா, எல்லாரும் சமமா வச்சு கொடு. விட்டு பண்றத. ஆமா, இதுல இருக்கிறது நேக்கே பத்தாது. மாசம் நிக்காம இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. சரி 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 சரி. என்னடா டிபன் ஐடி தண்ணீங்க? ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்ல. என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்க. உங்க பொங்கலை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. உங்க பொங்கல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுல செஞ்சீங்க? நாங்க சக்கரையில செய்வோம். உங்க பொங்கலை எதுல செய்வீங்க? நாங்க பொங்கலை ஆட்டுக்கறியில செய்வோம். ஆட்டுக்கறியா? ஆட்டுக்கறி சுவாமி, அதுக்கு பேரு ஹலீம். ஹலீமா? சாப்பிடாதீங்க அந்த பொங்கலைங்க, அந்த பொங்கலைங்க. யாரும் சாப்பிடாதீங்க அந்த பொங்கலைங்க, அந்த பொங்கலைங்க. பொங்கல் வயித்துல போயாச்சே. வடிச்சு சாப்பிட்டானுங்க. ஐயோ, அது ஆட்டுக்கறியில செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேரு சலீம், அலீம். அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் வேணும்னு பண்ணல. வர்றா, எப்படி அவசரப்படுற பாறா. இவன பாறா, வாந்தி வர மாதிரி இருக்கு இவனுக்கு. டேய் டேய், வெளிய போடா. வெளிய போ. வாந்தி எடுக்கிறது வெளிய போ. வெளிய போயிடு. உனக்கு என்னடா ஆச்சு? இந்த இடத்துல முடிச்சவனே. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு குருவே. என்னடா ஜீரணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? போடா, போய் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிடு. போ போ போ. டேய் டேய் டேய், நீ ஏன்டா அத கையில வச்சிட்டு இருக்க? ஆளுதாய் போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சாமி. ஏன்டா அத சாப்பிட்டு போ. வெளிய போ. போடா. இதெல்லாம் காரணம் நீ தான். என்னடா தம்பி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இப்ப ரெடி என்ன? ஏய், இந்த பில்டிங்கையும் இந்த இடத்தையும் கோர்ட் நமக்கு சொந்தமாக்கிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இந்த இடத்துல ஒரு பெரிய மகால கட்டுறோம். அந்த வீரபாண்டிய முகத்துல கரிய பூசுறோம். ஆமாண்ணா.
எந்த இடம் கிடவு அங்க வச்சா இருக்கலாம் கிடா தம்பி. தப்பிச்சு போகுது. ஏய் ஏய் வாங்க, வாங்க, ஏய், பிடிக்கலாம். ஆட்டுக்குட்டி. ஏய் ஓடாத நில்லு. சொன்னா கேளு. கிடா வண்டி. இந்த இடத்துக்குள்ள போகாத. வந்துரு. ஆட்டுக்குட்டி. ஏய் பிடிக்கல. கிடா குட்டி. ஆட்டுக்குட்டி, பிடிக்கடா. ஆட்டுக்குட்டி, நில்லு. ஏய் நில்லு. போகாத, அங்க போகாத. அவங்க இடத்துக்குள்ள போகாத. இதுதானடா வந்துச்சு, எங்கடா போச்சு? உள்ளதான் போயிருக்கு. வாங்க முடிக்கலாம். இது வேற ஏன்டா நம்மளே சுத்தி சுத்தி வருது? யார் மேல கேக்குற? என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய வெட்ட பாக்குறியா நீ? ஓட்டுக்குள்ளே உங்களை போட்டு தள்ளி இருக்கணும்டா. இப்ப எங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டீங்களா நீங்க? ஏய், யாக நடக்கிற வீட்டுல கொலை விழக்கூடாதுன்னு பாக்குறேன். மறுபடியும் உங்களை இங்க பார்த்தேன், இங்கே சமாதி கட்டிடுவேன். போகடா. அவன் என்னன்னா நமக்கு சமாதி கட்டுறது? அதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு சமாதி கட்டுவோம். ஆமாண்ணே, இங்க பாருங்கண்ணா, அடிச்சதுல ரத்தம் கூட அடிச்சா ரத்தம் வராம பாலடா வரும். சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம். கரெக்டா தூக்குறோம். வாங்கடா. கிளாம்பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் கிருஷ்ண சாஸ்திரி இங்க வா. இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சிட்டு வா. ஆகட்டுமே. போ. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்ததா நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயமுடு. முதல்ல வெளிய போ. நீ வெளிய போய் கதவை தாப்பால் போடு. போடுறேன். ஓகே போடுறேன். ஐயோ. அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னும் ஆயிடாதோன்னோ. ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, அழகான பொண்ணை பெத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்னாச்சு சார்? என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்தையே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டே ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தடா. நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவை பத்தி. நான் சொல்றது சென்சார்ல கட் பண்றாங்களா? சாஸ்திரி, எம்மாடி, நிலா வந்துருச்சு. ஏய், நில்லு. நிக்க போறியா இல்லையா? ஆரம்பிச்சாச்சு. கலர் புகையா வருமே. ஹலோ, ஏண்டா யாகம் நல்லா நடத்திட்டு இருக்கியா? யாகமா? நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்துல பண்ணிட்டு இருக்கடா யாகம். அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலைங்கப்பா. என்ன இது? பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா யாகம்லாம் ஒன்றும் நடக்கலைங்கிறானே. வரேன். யாரு பாண்டியண்ணாவா? சொல்லுங்க சாஸ்திரிகளே. என் புள்ளையாண்டா அங்க யாகம் நடத்தின்னு இருக்கானா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அற்புதமா பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்காக யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா. வரேன்டா அபிஷ்டோ. இதை பாருங்கோ பாண்டியராஜன் சார், அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன். இதை பாருங்க பாண்டியராஜன், நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன்னா அது நல்லா இருக்காது. பணம் மட்டும் கொடுங்க. சரி, ஓகே. இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க. இதோ வந்துட்டேன். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கீங்க. யாருங்க நீங்க? என் பேர் பாண்டியராஜுங்க. உங்க வீட்டுக்காரு இந்த கேஷ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. பூ மேல வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனா பூ கிடைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். உள்ள வாங்க. அப்படியா? வாங்க.
வெயில்ல வந்திருக்கேள், என்ன சாப்பிடுறேள்? சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க, எலுமிச்சம்பழம் புடிச்சு கொடுங்க. என் ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான், வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார், எலுமிச்சம்பழம் இல்லைன்னா குடிக்கவே மாட்டார். அந்த கேஷ் அப்படி கொடுக்குறீங்களா? செத்துருங்க, அது வந்துடுறேன். சரி, ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வைன்னு இவ்வளவு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுங்க. மோர்ல எலுமிச்சம்பழம் கொட்டையவே காணுமே. இருந்தா போட மாட்டேனா? இந்த பையன் போட்டோ எங்க வச்சிருக்கீங்க? நாங்க தவமிருந்து பெத்த ஒரே புள்ள கிருஷ்ண சாஸ்திரி. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா? இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இல்ல, இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அட என்ன நீங்கோ, இவன் தான் கிருஷ்ண சாஸ்திரி. என் ஆத்துக்காரர் நரசிம்ம சாஸ்திரிக்கும் எனக்கு பிறந்த ஒரே புள்ளையாடா. அட கடவுளே, இவன் கிருஷ்ண சாஸ்திரிடா, அப்ப அவன் யாரு? கோவம் வந்தா என் ஆத்துக்காரரும் இப்படியே தான் கத்துவார். சும்மா இருமா. நான் எதை செஞ்சாலும் என் ஆத்துக்கார மாதிரியே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மறுபடியும் எப்ப வருவே? என்ன சொன்ன? எப்ப வருவீங்க? என்ன இப்பவே? கடவுளே, அப்ப நான் ஒரு முஸ்லீம் தான் சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டனோ. அவன் ஒரு முஸ்லீம்ங்கிறது வீரமணி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பாட்டியராஜு இது அவரோட தம்பிங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அவன் சொக்காவை பிடிச்சி நீதான் சுலைமானான்னு கேட்டுட்டா. சுலைமான் சுலைமான்னு சொன்னதுக்கு அப்புறமோ என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். இதுல எது நடந்தாலும் என் உயிர் போறது உறுதி ஆயிடுச்சு. இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவனை கிருஷ்ண சாஸ்திரியாவை எல்லாருக்கிட்டையும் காமிப்போம். அப்படி பண்ணல எல்லாருமா சேர்ந்து என் போட்டோக்கு மாலை போட்டுருவானுங்க. ஹோமத்தை அற்புதமா நடத்துறாருல. ஏன் நடக்காது? அவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்துல போட்டுட்டு பிரமாதமா நடத்துருவீங்கடா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார். யோ, எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்துற? காத்து அடிச்சு விட்டானா? காத்து மட்டும் அடிச்சதே, காத்து கருப்பு எல்லாம் சேர்த்து தான் மொத்தமா அடிச்சது. காத்து கருப்பெல்லாம் ஆகல. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி உண்டாயிருக்கா. எல்லாம் நீங்க நடத்தின யாகத்தோட பலன் தான். நான் என்ன பண்ணேன்? இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியராஜன் சார். ஆமாங்கய்யா, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். ராஸ்கல், வாய மூடுறா. உன் பொண்டாட்டி கர்ப்பம் வரதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? எதையாத்துக்கு அடிச்சு போடுறேன். என்னாச்சு குரு உங்களுக்கு? அவங்கிட்ட உங்களை பத்தி பெருமையா தானே சொன்னேன். வாய முடியா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்த யாகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அச்சல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த சபைக்கு சர்மம் தானே. இந்த யாகத்தோட பலன் அவருக்கு தான் போய் சேரும். எனக்கு என்ன இவன் யாகத்தை என்ன நடத்த விடாம பண்ணிட்டு அதோட பலனை எனக்கு கொடுக்கறாங்கறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை. சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமானே தான். சுலைமான் ஓடாத நில்லு. ஐயோ, சரிங்க. முதல்ல நீங்க வீரபாண்டிய வீட்டுல என்ன செய்றீங்க? அடச்சு, ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரா, இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. ஆமா, இங்க எதுக்காகடா வந்த?
நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப் எல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீல்ல? அதெல்லாம் இல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுவேன். அப்ப சரி. பத்திரம் பத்திரம். உங்க சொல்றேன், போங்க. எப்பா அட, நீங்களாம் எப்போ வந்தீங்க? இந்த ஜெபோ நமாஸ்லாம் எதுக்கு? உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஹிந்துவா யாகம் பண்றேன், முஸ்லீமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல வீட்டை விட்டு துரத்துக்க. என்ன பேசுறீங்க சம்பந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டுறாரு. இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா? அவருக்கு எம்மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பாவிதான். இத முரட்டு. கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்க உங்களுடைய எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சுராப்பா. ஆனா நீங்க இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக. அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. அரே சுவாமி, எப்படி இருக்க? எப்படி இருக்க நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ எங்களை அந்த அலிமா சாப்பிட வச்சதுக்கு எங்க அப்பா என்ன குனிய வச்சு தீபாவளி சரவட்டி மாதிரி சும்மா டம ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வலி இன்னும் போகலன்னா பாரு. அடக்கு இருக்கு சுவாமி, உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் ஹலீம்னு சொல்லி உன்னை நான் கலாட்டா பண்ணேன். என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கெல்லாம் அன்னைக்கு சலீமா சாப்பிட்டோம் நினைச்சு அலிமா சாப்பிட்டோம் நினைச்சு பயந்துட்டோம். நீ ஒன்னும் அலிமலை எங்களுக்கு கொடுக்கல. வாயா. ஐயோ, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கே. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. என்ன இது? அந்த பொண்ணு நம்மள பார்த்து கண்ணடிக்குது. டேய் பாண்டியராஜ், இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா? ஹோமம் நடக்குது. ரிபிலா கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்ணடிக்கிறா. பாண்டியராஜ், இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார், அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? ஒரே கல்ல 2 மாங்கா. என்ஜாய். இப்ப பாருங்க. டேய் எகலிங்க, அந்த பொண்ணு யாரா? என்ன பார்த்து பழத்தை 2 பக்கம் பிச்சு போடு. அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிங்களா என்னமோ? வாயை மூடுடா. உனக்கு ரொம்ப திமிரா இருக்கு. அந்தர்த்தம் சொல்லு. இதோ வந்துட்டே இருங்கோ. ஆஹா, அம்மா அண்ணா இப்படி இருக்கணும்டா. மகாலட்சுமி பிம்பலக்கடி பிலாக்கி மாதிரி இருக்காங்க. யார் தம்பி நீங்க? கிருஷ்ண சாஸ்திரியை பார்க்கலான்னு வந்தோம். ஐயோ, அவ இப்பதான் ஏதோ அவசர வழியா வெளியில போயிருக்கான். அவருக்கு 25,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலாம்னு வந்தோம். 25,000? ஆமாங்க. இங்கே நிக்கிறீளே, உள்ள வாங்கோ. உன் பேர் என்ன? உன் பேரும் என் புள்ளியாடா பேரும் ஒண்ணுதானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாங்களா? எதுக்காகப்பா? அவனுக்கு அம்மா இல்ல, அதனாலதான். 25,000 கொடுக்க போறேன். கூப்பிட்டுக்கோ ராஜா, கூப்பிட்டுக்கோ. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, எவ்வளவு அழகா கூப்பிடுற.
என் புள்ள கூட ஒரு நாள் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லப்பா. சிச்சுவேஷன் இப்படிமா, அதனாலதான் இப்படி படம் ஓட்டுறான். அப்படின்னா நீங்க தான் என் அம்மா. வேண்டான்னு சொல்லுவீங்களா அம்மா? நான் ஏன்பா வேண்டான்னு சொல்ல போறேன்? அதான் பணத்தாலே அடிச்சிட்டேலே. சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிடுறேன்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஃப்ரிட்ஜ் தண்ணி? அதெல்லாம் வேண்டாமா, ரொம்ப பசியில வந்திருக்கும். பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுகாய், அதுல கொஞ்சம் நெய்யை ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாமா? காசேதான் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க? சாப்பாடு தானே, வாங்கோ. வாங்க வாங்க. நிறுத்துங்க. இதாங்க நரசிம்ம சாஸ்திரி வீடு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சேம் டு யூ. உங்களுக்கு உதவாத ஆளியா? என்னைய மாதிரி கரெக்ட்டா அட்ரஸ் சொல்றவன் இந்த உலகத்துல வேற எவன் இருக்கான்? என்ன சார்? இனிமே எவனுக்காவது அட்ரஸ் காமிச்சே மட்டம் பண்ணே உடைச்சு விட்டுருவோம். போயா. யோ உள்ள வா. யோ கூப்பிடு. யாருங்க வீட்ல? இதோ வந்துட்டேன். நீங்கெல்லாம் யாரு? நரசிம்ம சாஸ்திரி வீடு தானே? இதேதான். அச்சசப்ல யாத்துக்காரரும் இதே ஹைட், இதே பர்சனாலிட்டி. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இதே தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரும் இதே ஹைட், இதே வெயிட். என் ஹைட்டுக்கு இவர் ஹைட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? யோ சுமரியா. என்னங்க, நாங்க 2 பேரும் ஜமீன் வீரபாண்டியனோட தம்பிங்க. என்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு, உள்ள வாங்கோ. உள்ள போயிட்டா மட்டும் விளங்கிட போகுது. சரி போங்க. சித்த அப்படி உட்காருங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். அம்மா மேல எவ்வளவு பாசம். பாசக்கார பிள்ளை. பக்கம் அடையுங்களா? நடிகன் படத்துல வர சத்யராஜை விட பெரிய நடிகனா இருக்காண்டா அவன். எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் மோராமா? ஆமாங்க, ஏதோ பேசணும்னேலே. எடுத்துக்க. எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ணசாஸ்திரியை லவ் பண்றா. உங்க அபிப்பிராயம் என்னன்னு அண்ணன் கேட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும்? அம்மா எதுக்காகப்பா? நாம வெஜ், அவளும் நான் வெஜ். ஒத்துக்காதீங்கோ. பைத்தியமா உனக்கு? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா. பணத்துக்கு முன்னாடி வெஜ்ஜாவது நான் வெஜ்ஜாவது. உங்களோட சம்மந்தம் எங்களுக்கு சம்மதம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாரு நினைக்கிறேன். இந்த ஆத்துல நான் வச்சதுதான் சட்டம். நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஊன்னு சொன்னாருன்னா கோமட்லயே குத்துவேன் பாத்துக்கோங்க. எது மேலமா குத்துவீங்க? அது செல்லமா கோமட்ல குத்துவேன்னு சொல்றாங்க. ஆமாமா, அதேதான். சரிங்க, நாங்க புறப்புறோம். ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. வந்துடுறோம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா? நீ என்ன விரும்பலையா? நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல? ஆமா, ஒத்துக்கிட்டாரு. நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு. அது சுலைமான் தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டான். கிருஷ்ண சாஸ்திரி? என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான். நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள. அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு? அப்பா அப்பா அம்மாடி, பிராமணர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டினுக்குமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. மாமாவோட கோவத்தை குறைச்சி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துரு. என்னால முடியாது. நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன். இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். ததாஸ்து. என்னையா கிருஷ்ணசாஸ்திரி, சுலைமான், இது உனக்கே நியாயமாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. கைய கொடுங்க, கைய கொடுங்கன்னு சொல்றேன். நீங்களே கொடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு 10 புள்ள பிறக்கட்டும். ஏகலிங்கா, வயசுக்கு மீறின வேலையை பாக்குற. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த புத்தகத்தை படி தம்பியை கையை கொடுங்க. அம்மா நீ கையை கொடு. இனி உங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. பாய்டா. பாத்து போங்கோ. டேய், ஐயர் பாஷா பேசினா வீட்டுல மாட்டிப்படா. தெரியும்டா, பாத்துக்கிறேன். அம்மா, அம்மி. சுலைமான், அம்மா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் எப்படி போச்சு? அது சூப்பரா போச்சுப்பா. வெரி குட். ஆமா, சித்தப்பாலாம் எங்கம்மா? அதோ சித்தப்பா. அந்த வீரபாண்டியனுடைய சொத்து மொத்தமும் நமக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டியா இல்லையா? சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். மொத்த சொத்து எனக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அண்ணா, அந்த வீரபாண்டியனோட தம்பிக்கு வந்திருக்கானுங்க.
இருங்க. அண்ணா கொஞ்சம் அண்ணியை கூப்பிடுறீங்களா? சரஸ்வதி, என்னங்க? அண்ணி, நம்ப முடியல. நீங்க ஏன் வீட்டுக்கு? அண்ணி, நாங்க உள்ள வரலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது கூட உங்க வீடுதான். உள்ள வாங்க, வாங்க, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீ நல்லா இருக்கியாக்கா? இந்த பொண்ணு யாரு? உங்க மருமக அண்ணி. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. வர 12ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் தாங்க. உங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் என்ன விசேஷத்துக்கு அழைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுக்கா. நீங்களும் கண்டிப்பா வரணும் மாமா. வரேன். ஆனா உங்களுக்காக இல்ல. என் மருமகளுக்காக வரேன். சரஸ்வதி, என் மருமகளுக்கு சீர்குடி. சரிங்க. டேய், நீ கிருஷ்ண சாஸ்திரி உங்க மாமா வீட்டில் இருக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் நீ சுலைமாங்கிறது உங்க மாமாக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் உண்மை தெரிஞ்சா 2 குடும்பத்துக்கு இடையில பெரிய கலவரமே வெடிக்கும்டா. கடைசியில் அந்த கலவரத்தில் உன்னையும் சாகிடுவாங்கடா. என் 2 குடும்பம் சேர்றதுக்காக கல்யாணமா இருந்தாலும் சாவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஹலோ. யோ அனகொண்டா, உன்கிட்ட வில்லனுக்கான அடையாளம் ஒண்ணு கூட இல்லையே. காமா இருக்கிறதுனால காமெடியான்னு நினைச்சிடாத. நான் என்ன உன் மச்சானா காமெடி பண்றதுக்கு? அந்த வீரபாண்டி தன் பொண்ணை சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு ஆம்பளையா இருந்தா கிட்னாப் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அங்க யாரோ என் மேல புஷ்பத்தை வீசி கூப்பிடுறானா? எதுக்கு இவளை கூப்பிடுறான்? Who are you man? Why you are beating my wife with power? You are gentleman. I am astrology man. That marriage boy. போறோம், தமிழ்ல சொல்லு. அந்த மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான். அவனோட அம்மா அப்பா கூட ஒரிஜினல் சரி, டூப்ளிகேட். இவன் என்ன மாட்டி விட்டுடுவான் போல இருக்கே. இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. சாஸ்திரி அவர்களே, நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க பாண்டியராஜன் சார், இவன் என்னண்ட ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். கல்யாண மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான்னு இவன் சொல்றான். அது மட்டும் இல்ல, நாங்க கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்ல, டூப்ளிகேட்டான். அதுல என்ன அவ்வளவு அழுத்தம் வேண்டி இருக்கு? நீங்க டூப்ளிகேட் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடி இவனுக்கு தெரியும். உனக்கு தெரியாத விஷயம் கூட இவனுக்கு தெரியும். பாவி பாவி, எல்லாருமே திருட்டு பசங்களா இருக்காங்க. இன்னும் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? டேய் சம்பந்தம்,
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார்? இவங்க தப்பான ஆளுங்க. இவங்களை நீங்க உங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது. கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நல்ல மனுஷங்க மேல அவண்டமா பழி போடுறியா சார்? தப்பு பண்ணது அவங்க. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? இவங்க ஃப்ராடுங்க, நக்சலைட்டுங்க, தீவிரவாதிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே டூப்ளிகேட்ஸ். ஒரிஜினல்ஸ் ஒருத்த கூட கிடையாது. நான் சொல்றது கேளுங்கடா. அடிக்காதீங்க. ஏன்டா அடிக்கிறீங்க? தள்ளாதீங்கடா. பாண்டியராஜன் சார், அவர் சொல்றது நிஜம்தானே? எதுக்காக அவர் அடிக்கிறா? அவன் உண்மையை சொல்ல பார்த்தால. அப்படின்னா உண்மை தெரிஞ்சு அடிப்பாளா? வெறும் அடி மட்டும் விடா சாமி. வெட்டி 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 போட்டுருவானுங்க. போய் வேலையை பாருங்க போங்க. வணக்கம் வீரபாண்டி. அதான் அந்த கல்யாண பொண்ணா? ஆமாங்கய்யா. ஆஹா, பொண்ணு பார்க்க தங்க மாதிரி இருக்கு. பேட் லக். ஆனா இவ தலையெழுத்து என் வீட்டு வேலைக்காரியாக போற. கத்தாத வீரபாண்டி, இது உனக்கு எனக்கு நடக்கிற லாஸ்ட் மேட்ச். ஏய், நம்ம வீட்டுக்கு வர போற வேலைக்காரியை இழுத்துட்டு வாங்கடா. போங்கடா. ஃபோன் பண்ண. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? பண்ணுடா. ஹலோ சார், சிவன் கோயில் பக்கத்துல உங்க பையன் சுலைமான போட்டு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. மேட்டர் சீரியஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய், சுலைமான யாரோ அட்டாக் பண்றாங்களா? சிவன் கோயில் பக்கம் வண்டியை திருப்பு. டேய், உன் பிளான் என்னன்னு புரிய மாட்டேங்குதுடா. எனக்கு நல்லா புரியுது. மச்சான், உன் அப்பா அம்மா சுலைமான அடிக்கிறாங்கன்னு நமக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்கண்ணா. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வாங்க போலாம். வாங்க. எனக்கு என்னங்க, எங்க அண்ணனை காப்பாத்த சொல்லுங்க. ரசாக், போய் காப்பாத்துங்க. எஸ். நீங்க வர இடத்துல கலெக்டர் தானடா உங்களை. ஷர்மிளா, எங்க அக்காவுக்கு இருந்து கூட்டிட்டு போ. எந்த அக்காவை சார்? முந்தா நாள் வரைக்கும் உங்க அக்கான்னு சொல்லும் போது எந்த அக்கான்னு கேட்டு அடிச்சானுங்க. இப்ப நான் எந்த அக்கான்னு கேட்டா எங்க அக்கான்னு போட்டு அடிக்கிறானு. வாங்கடா கொக்க மக்கா, இந்த பாவிக்கு அடிக்கிறானு இல்ல செத்து போன எங்க அக்கா திரும்பி வந்துருவா போல இருக்கா. எங்க ஐயோ, உயிரோட இருந்தாதானே 4 காசு சம்பாதிக்க முடியும். வாங்க போலாம், சீக்கிரம் போங்க. கல்யாணம் பண்ண தூக்கிட்டு வாங்கடா.
சரஸ்வதி அம்மா கரெக்ட் டைம்ல சுலைமான் அவன் ஏன் பையனா? பேரு சுலைமான். ஓ மருமகண்ணா. மேட்ச் முடிஞ்சு போச்சு போலாம். அவங்க கிட்ட வச்சுக்காங்க, நான் முதலே சொன்னேன் கேட்டீங்களா? உயிரோட இந்த தேங்காய் வச்சு போச்சுக்கலாம். போங்க போங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. கிருஷ்ண சாஸ்திரி கிருஷ்ண சாஸ்திரி இங்க எல்லாரும் எதுக்காக ஏமாத்தி மோசம் பண்ண? எங்க அம்மா உங்களை ஏமாத்த கத்து கொடுக்கல மாமா, உங்க குடும்பத்தை நேசிக்க தான் கத்து கொடுத்தாங்க. எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க மாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு மனுஷனை கொலை பண்ணா கூட 14 வருஷம் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா எங்க அம்மா 22 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறாங்க. நேசிக்கிறவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம்னா இந்த உலகத்துல வெறுப்பு தான் இருக்கும், அன்பு எங்கே இருக்காது. எங்க அம்மா படுற வேதனையை பார்க்க முடியாம உங்களை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். சத்தியமா மோசம் பண்ணுங்கிற எண்ணத்துல இல்ல மாமா. நம்ம 2 குடும்பத்துக்கு மத்தியில தடையா இருக்கிறது ஜாதி மதம் இல்ல, முரட்டு கௌரவம் தான். எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். சார் சார் இங்க தான் இருக்கான். வா, இன்னைக்கு உனக்கு சங்குதான். போ போ. கிருஷ்ண சாஸ்திரின்னு நினைச்சு சுலைமான கூட்டிட்டு வந்தது நான் செஞ்ச தப்பு தான் சார். நீ செஞ்ச காரியத்தினால எங்க 2 குடும்பமும் ஒண்ணாயிடுச்சுப்பா. இது கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். கிரெடிட் எப்பவும் போல உங்க கிட்டே இருக்கட்டும், அடிக்காம இருந்தா சந்தோஷம். ஏய், அந்த கஜமாலியை கொண்டு வாங்கடா. இது அநியாயம். ஐடியா என்னோடது, மாலை மட்டும் உனக்கு. கிரெடிட் ஒண்ணு தெரியுது இல்லடா, சுலைமான் தே. சுலைமான் கம் ஹியர். ஓகே. வாழ்க வாழ்க.